வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஸ்டார் வீடியோவின் ஒரு தொகுப்பு நிகழ்ச்சி. இன்று நீங்கள் காண்க இருப்பது தமிழ்நாட்டின் பிரசித்தி பெற்ற கோவிலாக அன்னூரில் குடிக்கொண்டிருக்கும் திரு மன்னீஸ்வரர் ஆலயம். இதை பற்றி ஒரு தொகுப்பு நாங்கள் வழங்க இருக்கின்றோம். தினமும் பூஜைகள் நடைபெறும் இந்த கோவிலில் உங்களுக்காக பக்தர்கள் வேண்டி தினமும் காலை 6 மணி முதல் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரையும் திறந்திருக்கும். மகா சிவராத்திரி பிரதி வருடம் பிப்ரவரி மாதத்தில் இங்கு விழா எடுக்கிறார்கள். மற்றபடி தேர் திருவிழா மார்கழி மாதத்தில், அதாவது டிசம்பர் மாதத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அந்த சமயத்தில் தேர் வலமாக வந்து மக்களின் அருளுக்காக கொண்டு செல்லப்படுகிறது. விசேஷ பூஜைகள் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி அன்று இங்கு நடைபெறுகிறது. ஊஞ்சல் திருவிழா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று இங்கு கொண்டாடப்படுகிறது. அந்த நாளில் குழந்தை இல்லாத தாய்மார்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அந்த பூஜையில் நம்பப்படுகிறது. இந்த கோவிலானது பிரசித்தி பெற்ற கோயிலாகும். சிவபெருமானின் அருளை வேண்டி இங்கு வருபவர்கள் ஏராளம். இங்கு 21 விளக்குகள் ஏற்றி வைத்தால் மக்களுடைய சாப விமோசனம் கிடைக்கின்ற ஒரு வைதிகம் இருக்கிறது. இந்த கோயிலில் மூலவர் மன்னீஸ்வரர் மற்றும் தாயார் பார்வதி அவர்கள். தாயார் பார்வதி அவர்கள் அருந்தவ செல்வி என்று இங்கு அழைக்கப்படுகிறார்கள். இந்த கோயிலானது சுமார் 1000 வருடங்களுக்கு மேலே பழையதானது. 15ஆம் நூற்றாண்டு முதல் சோழ அரசர்களாலும் விஜயநகர அரசர்களாலும் இங்கு இந்த கோயிலை கட்டுவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த கோயில் நல்ல நிலையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. சிவபெருமானுக்கு இடந்திரியுள்ள இந்த கோயில் இந்த அன்னூர் மாவட்டத்திலும் மற்றும் தமிழகத்திலிருந்தும் எல்லா பக்தர்களும் ரெகுலராக வந்து அருளை பெற்று செல்கிறார்கள். இங்கு ஒரு வேடன் அன்னி என்ற பெயர் கொண்டவர் ஒரு வேரை வெட்டி கொண்டிருக்கும் பொழுது ஒரு லிங்கம் கிடைத்ததாக ஒரு வைதிகம் இருக்கிறது. which began a bleed, ரத்தம் அதிலிருந்து வந்தது.
அப்பொழுது ஒரு அசரீரி இந்த கோவிலில் பாவ விமோசனத்துக்காக இந்த கோவிலுக்கு ஒரு கோவிலை எடுக்குமாறு ஒரு அசரீரி வந்தது. இந்த பெயர் அன்னூர். அந்த வேடன் அன்னி, அதாவது மன்னீஸ்வரர் இஸ் ஆல்சோ இந்த பெயரில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த கோவில் வந்தால் சிவபெருமான் எல்லா பாவங்களையும் போக்குவார் என்ற நம்பிக்கை இப்பொழுதும் பக்தர்களிடம் இருக்கிறது. ஆகவே எல்லா பக்தர்களும் வந்து தவறாது விஜயம் செய்து சிவபெருமானின் அருளை பெற வேண்டும். ஆனால் ஒரே ஒரு விசேஷம், நீங்கள் இங்கு வருவதற்கு எல்லா விதமான பஸ் வசதிகளும் இருக்கின்றன. மேட்டுப்பாளையத்திலிருந்து நீங்கள் வரலாம். மற்ற எல்லா நகர்களிலிருந்தும் இந்த இடத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வெகு அருகில் இந்த மன்னீஸ்வரர் கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் விசாலமான மண்டபங்கள் இந்த கோவிலின் பெருமைக்கு ஏற்றதாகும். எல்லா இடங்களும் மக்கள் அமைதியாகவும் சௌகரியமாகவும் இங்கு வந்து செல்வதற்கு இத்தகைய பெரிய பெரிய மண்டபங்கள் கட்டப்பட்டுள்ளன. கோவிலை சுற்றி வணங்கி எல்லோரும் இங்கு கடவுளை தொழுது ஆசி பெற்று செல்லுகிறார்கள். இத்தகைய பிரசித்தி பெற்ற கோயில் நீங்கள் அவசியம் காண வேண்டும் நண்பர்களே. இங்கு தலவிருட்சம் வன்னி மரம் தலவிருட்சமாக இது ஏற்பட்டுள்ளது. சுயம்போ காண்பவர்களின் பக்தி இந்த கோவிலின் சிறப்பாகும். இந்த கோவில் குடிக்கொண்டிருக்கும் சிவபெருமான் கடவுள் ஒரு சுயம்ப மூர்த்தியாகும். இதனுடைய நிறம் சாண்ட், அதாவது மணல் நிறத்தில் இருக்கிறது. ஒரு காயம்பட்ட வடு அந்த வேடன் மூலியமாக ஏற்பட்ட வடு ஆனது இந்த சுவாமி சிலையின் இருப்பதாக ஒரு நம்பிக்கை. ஆகவே தோழர்களே, நீங்கள் பிரசித்தி பெற்ற இந்த சிவபெருமான் கோயிலில் வந்து அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இவ்வளவு நேரம் கண்டுகளித்த இந்த நிகழ்ச்சி ஹில் ஸ்டார் சேனல் மூலியமாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் கண்டுகளித்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். அன்பர்களே, நாங்கள் இங்கே கொடுத்த தகவல்கள் அனைத்தும் எங்களால் அறியப்பட்டதாகும். இதில் ஏதோறும் தவறுதலாக உங்களுக்கு நாங்கள் எதாவது குறிப்பு கொடுத்திருந்தால் எங்களை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.